அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்து இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள், உங்கள் தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன பொருளை தொடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது சம்மந்தமாக யூடியூப்லேயும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சபடி நிறைய பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றினாங்க, ஏதோ ஃபாலோ பண்ணினாங்க அப்படிங்கிறத பற்றி வச்சு தாங்க நான் இந்த பதிவை போடுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் பெட்டில் தூங்கி எழலாம் அப்படின்னு 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம் கழித்து எந்திரிச்சிக்கலாம், இன்னொரு 10 நிமிடம் கழித்து நம்ம எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. பெட்டை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. மேலும் நாம் எந்திரிக்கணும்னு முடிவு பண்ண உடனே டக்குன்னு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 3 முறை சொன்னாலே போதுமானதுங்க. ரொம்ப 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 உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். என்ன, அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணவரவான, ஒரு மங்களகரமான, ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக நம்மளுக்கு அமையும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ காலையில் எழுந்திரிக்கும் போதே நம்மளுடைய நேரத்தை ரொம்ப சுறுசுறுப்பாக, அந்த காலை பொழுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். காலையில் ஏதாவது ஒரு மூட் ஆஃப் பண்ணுற விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்போ காலையில் நாம் நல்ல விஷயத்தையும் மங்களகரமான மந்திரத்தையும் நாம் சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ஒரு நல்ல நாட்களாக நம்மளுக்கு அது அமையும். அதனால் இந்த காலை பொழுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியங்க. காலையில் யாராவது ஒருத்தங்க திட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த நாள் முழுவதும் அதையே நினச்சிக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அந்த நாள் பூராமே அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு நாளாகவே நம்மளுக்கு அமையாது. அப்போது காலை நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? காலையில் நாம் எழுந்திரிக்கும் பொழுதே டக்குன்னு எந்திரிச்சு நம்மளுடைய உள்ளங்கையை தாங்க பார்க்கணும். ஏன் உள்ளங்கையை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உள்ளங்கையில் முப்பெரும் தேவியும் வாசம் செய்கிறாங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்தோம் அப்படின்னா முப்பெரும் தேவியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் உள்ளங்கையை பார்க்க சொல்கிறாங்க. அப்படி உள்ளங்கையை பார்த்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப 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 அதிர்ஷ்ட ஒரு நாளாக அமையும். நம்ம நினச்சதை பிளான் பண்ணின மாதிரி நடக்கும். அப்படிங்கிறதுனால காலையில் நீங்கள் எந்திரிக்கும் பொழுதே ஒரு அதிர்ஷ்ட நாளாக இன்றைக்கி நம்மளுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் டிஸ்பிளேலையும் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரம் என்னென்னா, காலையில் எந்திரிச்சு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்த மாதிரியே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஹம் பகவ, ஹம் பகவ, ஹம் பகவ அப்படின்னு இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னாலே போதும். நாம் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ரொம்பவே வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தினம்தோறும் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் உள்ளங்கையை பார்த்து 3 முறை சொல்லிக்கொண்டே வாங்க. இப்போ ஒரு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை இது ஏற்படுத்தும். நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் வாழவே பிடிக்கல, இது என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தொடர்ந்து காலை நேரத்தில் இந்த ஹம் பகவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினம்தோறும் 3 முறை உச்சரித்து பாருங்கள். உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரம். இதில் நம்ம ஹம் பகவ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஹம் அப்படின்னா மங்கள அர்ச்சனை அப்படின்னு அர்த்தம். பகவ அப்படின்னா பகவான் அப்படின்னு அர்த்தம். இதன் பொருள் என்ன அப்படின்னா மங்கள அர்ச்சனைகள் பொருந்திய பகவான் அப்படின்றது அர்த்தம். அப்போது இந்த ஒரு மந்திரத்தை நம்ம காலை நேரத்தில் 3 முறை சொல்லி உச்சரித்து விட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம். காலையில் எந்திரிக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் உள்ளங்கையை பார்த்து 3 முறை சொல்லணும். இதுக்கு எந்த ஒரு நேர விரயமோ இல்லை கால விரயமோ இல்லை உங்களுக்கு
பணம் ஏதாவது விரயமாகுமா? அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் 3 முறை சொன்னாலே போதுமானது. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக முன்னேற்றமே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் பல முயற்சிகளை செய்கிறாங்க. ஆனாலும் ஒரு அடி வச்சோம்னா 4 அடி கீழே இறங்கிடுது. இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து காலை நேரத்தில் அந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிகிட்டே வாங்களேன். உங்கள் தலையெழுத்தவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம். அற்புதமானது. நம்மளுடைய தலை எழுத்தையே மாற்றும். நம்மளுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப கோடி கோடியாக வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு, வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, நல்ல ஒரு வேலை, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் அப்படின்னு நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தான் பெரும்பாலானவங்களுடைய ஆசையாக இருக்கும். அப்படி ராஜபோக வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கை கால் அலம்பணும், பல் விளக்கணும், குளிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. காலையில் ஜஸ்ட்டு நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மந்திரத்தை வந்து 3 முறை சொல்லுங்கள். அவ்வளவுதான். அதுக்கடுத்து நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய எப்பவும் போல் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் நான் சொல்கிறேங்க, அடித்து சொல்லுவேன். பலர் வாழ்க்கையை மாற்றின ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னே நாம் சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறுவார்கள். மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து இப்போது நாம் ஒருத்தரை பார்த்துருப்போம், ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா அவங்க பெரிய ஒரு வீடு வாங்குவாங்க, காரு வாங்குவாங்க, பெரிய நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. நம்ம பார்த்துருக்கும் போதே நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். எப்படி இப்படி சீக்கிரமாக இவ்வளோ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்மளே யோசிச்சிருப்போம். நிறைய பேர் சூட்சமமான முறையில் மந்திரங்களும் சரி பரிகாரங்களும் சரி இப்போது வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அது அவங்களுக்கு பெரிய வகையில் வந்து பலனளிக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 48 நாட்களாவது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதற்கு மேலே செய்யணுமா அப்படின்னா அது அவரவர்களினுடைய விருப்பம். தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமையும். ராஜபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய தலை எழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.